Hey hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து Apple AirPods ஓட 2 வெர்ஷன் இருக்கு, செகண்ட் ஜெனரேஷன். சோ க்ளோன்ட் வெர்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படினு சொல்லிட்டு இந்த க்ளோன்ட் வெர்ஷன் AirPods நான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த க்ளோன்ட் வெர்ஷன் AirPod வாங்கலாமா வேணாமா, நல்லா இருக்கா நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் பேர் தான் ஆகாஷ். டேக் இன்ஃபர்மேஷன்ஸ், மொபைல் அன்பாக்சிங் அண்ட் இந்த மாதிரி கேஜெட்ஸ் ரிவ்யூஸ்லாம் பண்ணிட்டு இருக்கேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Ice cream, bring that ice, boy. Walk in, know that side, yeah. They can't tell me why. Word, I don't even need no lies. Ay. ஸோ கைஸ், இப்போ நம்ம இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். இதை எடுத்து பார்த்தீங்கனாலே ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு வந்து அப்படியே ஆப்பிள் ஏர்பாட்ஸ் மாதிரியே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடு வந்து ஆப்பிள் லோகோ வரும். ஸோ அது மட்டும் இதில் இல்லை. ஸோ அப்படியே அந்த ஏர்பாட்ஸ் வந்து ஒரிஜினல் ஏர்பாட்ஸ் மாதிரியே இருக்குது. ஆப்பிளோட ஒரிஜினல் ஏர்பாட்ஸ் மாதிரியே இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே நல்ல ஃபியூச்சர். க்ளோன்டு வெர்ஷன்னு தெரியாமல் அப்படியே அச்சஸ் எல்லாம் ஒரிஜினல் மாதிரியே இருக்குது. ஸோ இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ இது என்னென்னா, இப்போது ஒரிஜினல் ஏர்பாட்ஸ் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா இதை சும்மா அப்படி பிடிச்சாலே போதும், அது வந்து அப்படியே கீழே விழுந்துடும். பட் இதில் வந்து கொஞ்சம் அது கொஞ்சம் டைட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸ்லேயே அது வந்து க்ளோன்டு வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. ஸோ ஏர்பாட்ஸ் டப்பா இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எடுத்துருவோம். இந்த கவர் ரேப்பும் கூட அப்படியே ஒரிஜினல் அந்த ஏர்பாட்ஸோட ரேப் மாதிரியே பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஏர்பாட்ஸ். ஸோ இதை ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த க்ரீன் கலரில் ஒரு இண்டிகேட்டர் லைட் ஏரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுதான் நம்மளோட ஏர்பாட்ஸ். வெளியே எடுத்து பார்த்துருவோம். ஸோ இதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸில் வேறு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது வரமாச்சலாம். ஸோ பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வேறு இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு லைட்னிங் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்லவான விஷயம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பவுமே வழக்கம் போல் அந்த ஆப்பிளில் கொடுக்குற மாதிரியே புக்லெட்ஸ் இதில் வந்து இருக்குது. எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி கனெக்ட் பண்ணுறது, அந்த இங்கிலீஷ் ப்ளஸ் சைனீஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது இந்த ஏர்பாட்ஸ் பற்றி நம்ம பார்ப்போம். ஏர்பாட்ஸோட டிசைன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரொம்பவே சூப்பரான அந்த ஒரிஜினல் ஏர்பாட்ஸ் மாதிரியே கொடுத்துருக்காங்க. ரொம்பவே பிடிச்சிருக்கு இது எனக்கு. ஸோ இந்த ரெண்டு ஏர்பாட்ஸுமே எடுத்துடலாம். ஸோ ரொம்பவே ஸ்லீக்கான டிசைனில் கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது. ஸோ இப்போ இந்த ஏர்பாட்ஸோட ஃபியூச்சர்ஸ் அதெல்லாம் நம்ம பற்றி பார்ப்போம். ஸோ இந்த ஏர்பாட்ஸோட அன்பாக்சிங் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஏர்பாட்ஸ் வந்து க்ளோன்டு வெர்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா காப்பீடு வெர்ஷன். அதாவது ஆப்பிள் ஏர்பாட்ஸ் மாதிரியே தான் இருக்கும் அக்சஸலாக. பட் அதில் வந்து எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் அண்ட் இதை வந்து ஆட் பண்ணி அந்த ஏர்பாட் வந்து தயாரித்து நம்ம கிட்ட கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ஆப்பிள் ஏர்பாட்ஸ் கிடையாது, பட் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து இதில் இருக்க ஃபியூச்சர்ஸ் பார்ப்போம். ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி. இதில் வந்து கனெக்டிவிட்டி எதில் தான் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட், iOS, அதாவது ஐஃபோன் இல்லைனா உங்களுடைய சாதாரண ஸ்மார்ட் ஃபோனில் கூட நீங்கள் இதை கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதை வந்து கனெக்ட் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது. உங்கள் ஃபோனை வந்து ஆன் பண்ணிக்கோங்க, ப்ளூடூத்தை ஆன் பண்ணிவிட்டு இந்த ஏர்பாட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஏர்பாட்ஸோட டாப் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் வந்து க்ரீன் கலரில் ஒரு இண்டிகேட்டர் லைட் எரியும். எரிஞ்ச உடனே உங்களோட ப்ளூடூத்தில் வந்து ஏர்பாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணினாலே இது வந்து கனெக்ட் ஆகிடும். செகண்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி. நிறைய பேர் நினைக்கிறதுனா க்ளோன்டு வெர்ஷன் சவுண்ட் குவாலிட்டி நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறீங்க. ஸோ இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட் ரேஞ்ச் பேஸில் வித் ஹை சவுண்டில் வந்து உங்களுக்கு இது வருது. சவுண்ட் குவாலிட்டின்னு பார்க்கறச்ச நல்லா தான் இருக்குன்னு நான் சொல்லும். தேர்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம்னு பார்த்தீங்கன்னா பில்ட் அண்ட் குவாலிட்டி. ஸோ பில்டுன்னு பார்க்கும்போது இது ஆப்பிள் ஏர்பாட்ஸ் மாதிரி தான் இருக்குது. எப்படி iOSல ஒர்க் ஆகுமோ அதே மாதிரி தான் இந்த ஆப்பிள் ஏர்பாட்ஸும் ஒர்க் ஆகுது. ஸோ குவாலிட்டின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு மிட் ரேஞ்சான குவாலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. ஹை குவாலிட்டி நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆப்பிள் ஏர்பாட்ஸ்லாம் 15,000 அந்த மாதிரி வரும். பட் இந்த ரேட்டுக்கு இந்த குவாலிட்டி கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் எனக்கு இதில் எது தெரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏர்பாட்ஸை உங்களுடைய காதில் மாட்டிட்டு நீங்கள் கேட்கும்போது இந்த சைடு ரைட் சைடில் மட்டும் சவுண்ட் அதிகமாக இருக்குது, லெஃப்ட் சைடில் கம்மியாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜாக எனக்கு தெரிஞ்சிச்சு. அண்ட் செகண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏர்பாட்ஸ் வந்து நீங்கள் உங்கள் காதில் மாட்டிருந்தீங்கன்னா சுற்றி இருக்க சரௌண்டிங் சவுண்ட்ஸ் எல்லாமே அப்படியே கேட்குது. இது வந்து காதல் இருக்குதா இல்லையானே மாறி எனக்கு தெரிய மாட்டேங்குது. அண்ட் கொஞ்சம் காதல் வந்து சரியாக ஃபிக்ஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ இதெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்ச டிஸ்அட்வான்டேஜாக இதை படுது. ஸோ இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 800 rupees வருது. ஸோ 800 rupeesக்கு இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக ஒர்த் தான். ஸோ நான் சொன்னது ரெண்டுமே பார்த்துக்கோங்க. பிகாஸ் சவுண்ட் குவாலிட்டின்றது நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம். ஒரு சைடு அதிகமாக கேட்குது, இன்னொரு சைடு வந்து கம்மியாக கேட்குது. ஸோ அது மட்டும் பார்த்து வாங்கிக்கோங்க. பட் 800 rupeesக்கு ஒரு ஒர்த்ஃபுல்லான ப்ராடக்ட். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா மறக்காம போய் வாங்கிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதுவும் லிங்க் கீழே இருக்குது. அண்ட் இந்த மாதிரியான கேஜெட் ரிவ்யூஸ், மொபைல் அன்பாக்சிங் நம்ம பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் ஐ பட்டனில் தர கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட இந்த வீடியோ முடிச்சுட்டு கிளம்புறேன். வேறு ஏதாவது ஒரு அன்பாக்சிங்கோட சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய் பாய் அண்ட் see you.
you.